விளாத்திகுளம் அருகே கைகளால் தொட்டால் கையோடு வரும் புதிய தார் சாலை. சாலையை சீரமைக்க வேண்டும், பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள மேலக்கரந்தை கிராமத்திலிருந்து அயன்ராசாப்பட்டி கிராமத்திற்கு முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2024-25 திட்டத்தின் கீழ் 4900 மீட்டர் தூரத்திற்கு 275.42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி ஒப்பந்தமிடப்பட்டு கடந்த ஆண்டு பணிகள் முடிவடைந்தது. இந்த நிலையில் சாலை பணிகள் 100% முடிவடைந்த நிலையில் சாலை போடப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் சாலைகள் கையால் தொட்டாலே கையோடு பெயர்ந்து வரும் நிலையில் பல இடங்களில் பெயர்ந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தங்களின் வரிப்பணத்தில் தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதற்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலக்கரந்தையிலிருந்து அயன் ராஜாப்பட்டி வரை செல்லுகின்ற இந்த சாலை 2.75 கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் போடப்பட்டிருக்கின்றது. இந்த பணியை திமுகவை சேர்ந்த ஒப்பந்ததாரர் சீனி என்ற ராஜகோபால் செய்திருக்கின்றார். இந்த சாலை என்பது தரமில்லாத சாலையாக போட்டு 3 மாத காலத்திற்குள்ளேயே முற்றிலும் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற சாலையாக, கைட்டு எடுத்தாலே பிஞ்சுக்கிட்டு வருகின்ற சாலையாக மிக மோசமாக போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த விடியா திமுக அரசின் லட்சணம். இதற்கு துணை போன அதிகாரிகள் மீதும் இந்த ஒப்பந்தத்தை செய்த ஒப்பந்ததாரரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த சாலையை ஒரு தரமான சாலையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.